எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமச்சு நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே சந்திக்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பீராக. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை தார ஆண்டவரே. சுகம் வேண்டுபவர்களுக்கு சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாருக்கு பதில் வேண்டுமோ அந்த பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாங்கள் ஒன்று சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மறந்து உம்மை கனப்படுத்தி உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பலவானை முந்தி கட்டி போடுகிறோம், விடுதலை ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாம் யாவர் எழுமின் என்று சங்கீதத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148. சபையின் முறைமையின்படி மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவார்கள். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதத்தில் பார்த்தோம். மூடு பனியில் என்ன பண்ணுமா? நீ காலையில் பார்த்துருப்பீங்களே, ஊட்டி மாதிரி இருந்திருக்குமே. ஆமென் ஹல்லேலூயா. இந்த பனியெல்லாம் ஆண்டவரை துதிக்குது ஐயா. இன்றைக்கு மீட்கப்பட்ட நாம், சுவாசமுள்ள நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். ஆமென் ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். Thank you Jesus.
நியாயமற்ற சந்தேகம், நியாயமற்ற அவிசுவாசம். Amen. Unreasonable doubt. The topic for today's message is unreasonable doubt. Sometimes, yes, we have doubt. We have doubt in certain areas. அருமையாவில் சில காரியங்களில் சந்தேகம் இருக்குங்க. சில நேரத்தில் கொஞ்சம் குழப்பம், கேள்வி, மனுஷன்னா இது இருக்க தான் செய்யும். ஆனால் இங்கே இன்றைக்கி தலைப்பு என்னன்னா, அநியாயமாக என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அநியாயமான சந்தேகம் கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு எனக்கு இருக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு வேதாமத்தில் நம்முடைய அடையாளம் என்று பார்க்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளில் சபை ஆரம்பிக்கிறது, சபையின் காலம் ஆரம்பிக்கிறது. அந்த சபை என்று பார்க்கும்பொழுது அந்த சபைக்கு பலவிதமான பெயர் சூடப்பட்டது. தங்களை அழைத்துக் கொள்ளவில்லை. இந்த பெயர் அந்த சபைக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அருமையாளே மற்றவர்கள் இந்த பெயரை சூட்டினார்கள். Amen. They didn't call themselves, but these were the names others called the people of God. பல பெயர்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். முதலாவது பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசிகள். ஆமென். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேர் விசுவாசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 32 எடுத்து வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளலாம். அடுத்தது வேற என்ன பெயர் பார்க்குறோன்னா, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேர் சீஷர்கள். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் சீஷர்கள். ஆமென். மூன்றாவது பார்க்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தார். இந்த மார்க்கத்தார் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பீப்புள் ஆஃப் த வே, ஒரு வழியை பின்பற்றுகிற மக்கள், ஒரு வழியை பின்பற்றுகிற மக்கள். நான்காவது பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தவான்கள், செயின்ஸ். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் பார்க்கிறோம், செயின்ஸ். 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்டியன் சொல்கிறோமே, ரிலிஜன் கிறிஸ்டியன்றுமே, அது அங்கே தான் வருது. அப்போஸ்தலருடைய 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கிறிஸ்டியன். ஆமென். கிறிஸ்டியன் நான் என்ன சொல்லிக்கிற கிறிஸ்டியன் இல்லை, மற்றவங்க என்ன சொல்கிறது தான் கிறிஸ்டியன். ஆமென். ஒரு வருஷம் காலம் அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன பண்ணால் இவங்களை கிறிஸ்தவ போல இருக்கிறாங்க. அவங்க யாருங்க? கிறிஸ்தவன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளே சொல்லிக்கிறோம், நான் யாருங்க? நான் கிறிஸ்டியன். பாவம், கிறிஸ்டியனே கிடையாது, சோத்திரம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சகோதரர், பிரதர்ஸ், பிலடெல்பியா, சகோதர ஸ்நேகம். ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாய், சகோதரராய், அந்த நாட்களில் அப்படி தான் இருந்தாங்க சபை மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு குடும்பத்தின் மக்களாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தமிழில் மார்க்கத்தாண்டு பார்க்கிறோம், ஆனால் அந்த வேர்ட் இஸ் ஃபாலோவர்ஸ், பின்பற்றுகிறவர்கள். ஃபாலோவர்ஸ் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா you'll see the word followers. தமிழில் மார்க்கத்தார்னு மறுபடியும் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் நசரேயர் என்று பார்க்கிறோம், நாசரீன்ஸ். நசரேயனாகிய இயேசுவை பின்பற்றினபடினாலே, நசரேய விரதத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே, ஒரு ஒப்புக்கொடுத்தல் வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே அவருக்கு ஆகியால் அங்கே பார்க்கும்பொழுது இது ஒரு அடையாள பெயராய் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆண்டோடைய பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பெயர் இப்படி வச்சு கூப்பிட்டாங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஐயா இவங்க இந்த விதத்தில் வாழ்ந்தார்கள், இவர்கள் இயேசுவை பின்பற்றின சீஷராய் காணப்படுகிறார். இன்றைக்கு சீஷத்துவம் மிக முக்கியமான ஒரு காரியம். பிரதான கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் சர்வ ஜாதியும் கிறிஸ்தவனாக்கி சொல்லல, சபையாக்கின்னு சொல்லல, சீஷனாக்கி. ஸோ இவரெல்லாம் இயேசு கடந்து போனாலும் சீஷராய் வாழ்ந்தார்கள். மற்ற சீஷர்களை அருமையாவிலே இவர்கள் கொண்டு வந்தார்கள். இவளை பார்த்து 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மார்க்கத்தார்னா ஒரு வழியை பின்பற்றுகிற மக்கள். ஒரு வழியை பின்பற்றுகிற மக்கள் என்றால் மற்றவங்களை போல இவங்க இல்லைம்மா. இவங்க நம்ம ஊரில் ஒருத்தர் சொல்லுவார், என் வழி தனி வழி. ஆமா ஐயா இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையோட வழி தனி வழியா, மற்றவங்க மாதிரி கிடையாது இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கிறிஸ்தவனுக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இல்லையே, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையே. ஏன் இன்றைக்கு வேதத்தில் ஆண்டோடைய பிள்ளைங்கள்னா அவங்க வழி தனியா, மற்றவங்கள மாதிரி இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவனா லஞ்சம் வாங்குறான், கிறிஸ்தவன் போய் பேசுகிறான், கிறிஸ்தவனா ஏமாத்துறான். அப்படி என்ன எப்படிமா நம்ம இந்த மார்க்கத்தார்னு சொல்ல முடியும்? நம்ம வழி தனி வழியா, மற்றவங்க செய்யலாம் நம்ம செய்யக்கூடாது, மற்றவன் போய் சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஆகியால் அருமையாக ஆண்டவர் சொன்னார், நானே வழி சக்தி ஜீவன் சொன்னார். அந்த வழியை பின்பற்றுகிற மக்கள் ஆகியால் இவங்களை பேரே இந்த மார்க்கத்தை, இந்த வழியை போகிறவங்க, இவங்க தனி வழிப்பா இவங்க. ஆமென். செத்த பிறகு பரிசுத்தமா இல்லை. கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது உயிரோடு இருக்கும் போதே உலகம் சொல்லு அங்கே போகிற பரிசுத்தமாக போகிறான் பார்.
They were called saints. Hallelujah. எபேசு பட்டணத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற எபேசு பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதுகிறார். So they didn't have to die. செத்த பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு பரிசுத்தவான் கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே பரிசுத்தவான் எனப்படுகிற பெயரை பெற்றவர்கள். இதில் முதல் பெயர் என்று பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசிகள். முதல் அடையாளம் அதாம்மா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு முதல் அடையாளம் வறுமையோடு விசுவாசிகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முக்கியமான காரியம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஞானஸ்நானம் காணப்படுகிறது. அது ஞானஸ்நானம் அல்ல. நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு. எப்படி இயேசு விசுவாசிக்கிற? இயேசு சொன்ன வசனத்தை, வார்த்தைகளை விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். இந்த நாளில் அருமையாளே, ஞானஸ்நானம் பெறுகிற மக்கள் உண்டு, ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் உண்டு, பெற வேண்டிய மக்கள் உண்டு. இன்றைக்கு எல்லாரும் கேட்கலாம், இன்றைக்கு நம்மளாம் யாருன்னா விசுவாசிகள். நம்முடைய அடையாளம் என்று பார்க்கும் பொழுது we are believers, we are people of faith. Amen. விசுவாசி என்றால் என்ன? விசுவாசி என்பது அருமையாளே வெறும் வார்த்தையின் காரியம் அல்ல. வாசிக்கிறோம் அருமையாளே 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பரவாயில்ல, கொஞ்சம் தரிசித்து நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப விசுவாசித்து ரொம்ப சில நேரத்தில் கொஞ்சம் தரிசித்து நடக்கிறது நல்லது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து, இதுதாங்க விசுவாசம். விசுவாச வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. நீங்கள் நிறைய பேருக்கு என்ன ஆச்சு, விசுவாசம் வெறும் வார்த்தையில் போச்சு. அப்படி ஜெபத்தில், அப்படி சண்டேனா பயங்கர விசுவாசம், மண்டே பாவம் அது ஒரு மாதிரி ஆகிடும். இல்லைங்க, விசுவாசம் என்பது ஒரு நடைமுறை வாழ்க்கை. விசுவாசம் என்பது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங். ஃபெய்த் இஸ் நாட் வாட் வி ஜஸ்ட் ஸ்பீக். ஆமென். வாட் வி ஜஸ்ட் ப்ரொஃபஸ். ஐயா நான் சொந்த ஜோம் பண்ணுறேன், பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் காட்டணுமா? விசுவாசம் என்றால் யாக்கோபு சொல்லுகிறான், விசுவாசம் என்றால் உன் கிரியை எங்கப்பா, உன் செயல் எங்கே? இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் விசுவாசத்தின்படி வாழ வேண்டிய மக்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் அருமையாளே நான் வாழ வேண்டும். குறிப்பாக அருமையாளே யோவானிலே வாசிக்கும் பொழுது அருமையாளே வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-12 வாசிக்கலாம். இந்த விசுவாசம் ஒரு முழுமை பெற்ற விசுவாசமாய் காணப்படுகிறது. ஒரு முழுமை அடைந்த விசுவாசம். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-12 வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நல்ல கவனிங்கம்மா, நீ விசுவாசிக்கிற நீ தேவனால் பிறந்த ஒரு அனுபவம் உடையவனாக இருக்கணும். ஆமென், ஆமென். இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், எனக்கெல்லாம் மறுபிறப்பின் ரட்சிப்பின் அனுபவம்லாம் எனக்கு இல்லைன்னா சாரிம்மா, விசுவாசம் கொஞ்சம் தான், அரைகுறை தான் விசுவாசம். ஒரு மறுபிறப்பின் அனுபவம் இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அது மாத்திரமல்ல, நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவன் பக்கத்தில் இருக்காரு பாருங்க, அவரை நீ அன்பு என்ன பண்ணும்? எங்க சத்தமே வர மாட்டேங்குது பாருங்க. நான் விசுவாசிங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் பைபிள் நான் பாட்டுக்கு வருவேன், சோத்திரம் சொல்லிட்டு அப்படியே ஆத்திரம் வந்தாலும் போயிடுவேன் நான். இது விசுவாசம் கிடையாது. உன் பக்கத்திற்கு சகோதரனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். Otherwise your faith is not holistic. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சபைக்கு வராங்க, பக்கத்திற்கு ஆளை பார்க்க முடியல. என்னம்மா கர்த்தருடைய பந்தி, என்ன ஒரு ஐக்கியம், என்ன ஒரு சபை, என்ன விசுவாசம்? விசுவாசம் என்றால் ஐயா உன் சகோதரனோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஐயா அவருடைய வார்த்தை வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், அப்படி வாசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். கற்பனை கைக்கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணு, முதல்ல உன் சகோதரனை நேசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இது இல்லாமல் என்னங்க விசுவாசம்? So please understand, faith is something very very practical. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, faith என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நல்லா பைபிள் வாசிப்பேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். இது இருக்கட்டும்ப்பா, உன் வாழ்க்கையில் இது தெரியலையே, உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே. தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நிறைய காரியம் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தை குறித்து வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:44. John 12:44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னிடத்தில் மாத்திரம் அல்ல,
என்னை அனுப்பினவரிடத்தில் ஸோ விசுவாசமாயிருக்கிறான். அப்படின்னா நீ ஜீசஸை பிலீவ் பண்ணா யாரை பிலீவ் பண்ணும்? ஃபாதரையும் பிலீவ் பண்ணும். பிதாவை விசுவாசித்தால் குமாரனையும். ஸோ விசுவாசம் என்பது வெறும் ஐயா இயேசுக்கு மட்டுப்பட்டதல்ல, பிதாவுக்கு மட்டும் மட்டுப்பட்டதல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். மறுமையுள்ள 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் இங்க என்ன சொல்லுகிறேன் என்றால், அப்பா என்ன மாத்திரம் விசுவாசிக்காத, நான் அனுப்ப போகிற பரிசுத்த. அப்படி என்னால் விசுவாசம் என்னங்க? பிதாவை விசுவாசிக்கணும். பிதா விசுவாசம் பத்தாது, குமாரனை விசுவாசிக்கணும். குமாரனை விசுவாசம் பத்தாது, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படி என்னால் விசுவாசம் முழுமையானது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவனா சொல்லுது, நான் இயேசு விசுவாசிக்கிற பிதா இல்லை, அப்புறம் நான் இயேசு விசுவாசிக்கிற ஆவி இல்லை. ஐயா இப்படி இருக்கிற விசுவாசம் இல்லையே. விசுவாசம் ஒரு முழுமையானது, விசுவாசம் ஒரு பூர்ணமானது. ஹல்லேலூயா. இதை வைத்து தான் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசி என்றால் இந்த முழுமையான சத்தியத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், யாக்கோபில் வாசிக்கிறோம், யார் கூட விசுவாசிக்கிறாங்களாம்? பிசாசு கூட விசுவாசித்து நடுங்கிறதை பார்க்கிற அருமையோடு இருக்கு. அருமையோளே, அந்த நிலையில விசுவாசித்தால் பார்த்த வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதான்ப்பா. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். ஐயா நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லது, சந்தோஷம். இனி இந்த விசுவாசம் நம்ம காந்தி கூட என்ன பண்றாரு, அவர் மலைப்பிரசங்கம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். உன்னை காட்டில் அவர் மலைப்பிரசங்கம் நல்லா மனப்பாடமாக சொல்லுவார். அதுக்குன்னு நினச்சிடாத, விசுவாசி நினச்சிடாத. நிறைய பேர் சொல்கிறார், இவர் அப்படி சொன்னார், இன்னார் அப்படி சொன்னார், அன்னார் அப்படி சொன்னார். இதெல்லாம் விசுவாசம் கிடையாதுமா. அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது, விசுவாசம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது ஒரு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த விசுவாசம் ஒரு முழுமையை கொண்டு வரும். இந்த விசுவாசம் என்னுடைய அயலானை அருமையாளை நேசிக்கும்படியா இந்த விசுவாசம் என்னை உந்தி தள்ளும். இந்த விசுவாசம் இந்த முழு வேதத்தை சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நம்ப இந்த விசுவாசம் எனக்கு உதவி செய்யும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். பிசாசு கூட விசுவாசிக்கிறான். சும்மா நம்பினா பத்தாதுங்க, அதன்படி என் வாழ்க்கை காணப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், என்னோட வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் சந்தேகம் என்று வந்தால் ஆண்டவர் ஆச்சரியப்படுற. எப்படி நம்ப முடியல? உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் ஆச்சரியமா இருக்கே. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. வாசிக்கிற வறுமையோடு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒன்று என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான காரியம் என்னென்னா, அந்த 11ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர், ஆபேல் தொடங்கி நிறைய பேர் வாசிக்கிறோம். நிறைய பேர் நிறைய காரியத்தை செஞ்சாங்க. அவங்களோடு இந்த வசனம் இணைக்காமல் யாரோட இணைச்சிருக்கு பார்க்குறோன்னா, யாரோடு? ஏனோக்கோட இணைச்சி பார்க்குறோம். ஏனோக்கு அப்படி என்னங்க செஞ்சார்? ஏனோக்கு என்னங்க பலி செலுத்தினானா? அவன் பேழை உண்டாக்குனானா? ஏனோக்கு என்னங்க ஒரு மோசே மாதிரி ஜனங்கள் நடத்தினானா? ஏனோக்கு என்னங்க ஆபிரகாம் மாதிரி காத்திருந்து அப்புறம் பிள்ளை பெற்றானா? ஒன்றுமே ஏனோக்கு என்ன ஒன்றுமே செய்யலை. ஏனோக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரோடு அனுதினமும் நடந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும், நிறைய பேர் இந்த ஃபெய்த் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பேர் வராங்க. ஃபெய்த் ப்ராஜெக்ட் தெரியுமா? நான் இந்த ஊழியம் அந்த ஊழியம், டெய்லி ஃபெய்த். டெய்லி ஃபெய்த்தில் அவங்களுக்கு பாவம் ஒரு மாதிரி ஆகிடும். ஈனோக் ஹேட் அ டெய்லி ஃபெய்த். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நமக்கு அவசியம். எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஊழியத்துக்கு போகிறேன், நான் பீகார் ஊழியம் போகிறேன், அந்த வெரி குட்ப்பா. நீ டெய்லி லைஃப் எப்படி இருக்குது அது கேட்டுறாதீங்க. விசுவாசம் என்பது இட்ஸ் யுவர் டெய்லி லைஃப். ஆமென். அருமையாளர், இதுதான் நம்முடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இதை மனதில் வைத்து வேதாகமத்தில் ஒரு பகுதிக்கு கடந்து போகலாம். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. போதமா இது முந்தின ஒரு அற்புதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சம்பவம். இது ஏன் 21 வாசிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது என்ன வாசிக்கிறோம், இது எங்கன்னு உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதாவது இயேசு 5 அப்பத்தை கொண்டு
அநேக ஆயிரம் போஷித்த அந்த அற்புதத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். இந்த அற்புதம் மிக முக்கியமான ஒரு அற்புதம். ஏன் முக்கியமான அற்புதம்னா, இயேசு செய்த அற்புதங்களில் இந்த ஒரு அற்புதம் தான் 4 சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 5 அப்பத்தை கொண்டு அநேக ஆயிரம் போஷித்த. எனக்கு பார்த்தா பெருசாக தெரியல, ஆனால் என்னமோ தெரியலங்க, ஆவியானவருக்கு இதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு 4 புத்தகத்தில் வச்சிருக்கார். ஆமென். மரித்தோரில் எழுப்பின லாசரு அற்புதம் ஒரு சுவிசேஷம் தான் இருக்கு. குருடனுக்கு பார்வை கொடுத்தது 3 இருக்கு. ஐயா, இன்னைக்கு எத்தனையோ விசேஷ அற்புதங்கள் நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய அற்புதம், அதெல்லாம் எல்லாம் சுவிசேஷத்தில் இல்லை. ஆனால் 5 அப்பத்தை கொண்டு அநேக ஆயிரம் போஷித்தாரு. இதை பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்தில் ஆவியான் எழுதி வச்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் பின்னி நமக்கு தெரியும், அருமையாவில் இயேசு சீஷரும் நிறைய ஊழியெல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ தான் யோவான் செத்துட்டான். இந்த பின்னணி, that's a background. John had died, so Jesus was really disturbed. John is Jesus' cousin. இயேசுடைய சொந்தக்காரமா யோவான். ஸோ அவனை கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி இப்படிப்பட்ட நிலையில் இவங்க சீஷெல்லாம் ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சு பெரிய ரிப்போர்ட் கொண்டு ரொம்ப ஆவியில் களி கூர்ந்து, சரி வாபா போகலாம், ரொம்ப நிறைய பிஸிலாம் ஊழியம் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் ஹாலிடே எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லையா. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் கொடுத்து சாப்பிட கூட நேரம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், வாங்கப்பா அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போனால் எங்கேருந்து விடுறாங்க, இந்த ஜனங்க விடவே விடாதுமா, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டாங்க. இவர் போய் சேர்றதுக்குள்ளே ஜனங்க அப்படியே கால்நடையே ஓடி வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க இவர் பார்த்து ஜனங்களை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆகிடும், அப்படியே ஃபீலிங் வந்துடுமே. ஃபீலிங் வந்தோடனே பாட்டு கூட அப்படி பாட்டு பேசிகிட்டே இருக்கார். இவர் பாட்டு பேச விட்டால் நிறுத்தப்பட்டார் மனுஷன். அப்புறம் பார்த்து சொல்கிறாங்க சீசர், நம்மளுக்கு கதை தெரியும், நம்மளுக்கு சீசர் சொல்கிறாங்க, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் இது வனாந்தரமான இடம், இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, நீங்களே கொடுங்க. இவர் பாட்டுக்கு சில கிண்டல் அடிப்பார் தெரியுங்களா. நம்ம ஆண்டவர் கிண்டல் அடிப்பார், ஆண்டவர் நடிப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பைபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஆர் போன சீசர் போகும்போது அப்புறமா போகிறது போல ஐம் டூ பிஸி அப்படி நடிப்பார். கொஞ்சம் அவர்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் சுவாரஸ்யமாக நீங்கள் ரசிக்கலாம். ஆமென். அது இல்லை, வாரமையா போதகரே வந்தமிடம் அப்படி கூப்பிட்டு, சரி நான் வரேன் சொல்லிட்டு வந்தார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்களே கொடுங்க. ஏன்னா வசனம் போட்டிருக்கு, அவருக்கு என்ன செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரியும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வாசிக்கலாமே. let us go to 21. மத்தேயு 14:21. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். புருஷர் மாத்திரம் 5000, அங்கே ஸ்திரீகளும் இருந்தார்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே 22ஆம் வசனத்தில் குறிப்பாக மத்தேயு இதை சொல்லுகிறான். மறுபடியும் பார்க்கும்பொழுது தொடர்ந்து பார்க்கிற இந்த சம்பவம் லூக்காவில் காணும். மத்தேயுல இருக்குது, மார்க்கில் இருக்குது, யோவானில் இருக்குது. ஆனால் லூக்காவில் என்னமோ தெரியல, லூக்கா இந்த இயேசு தண்ணீரில் நடந்த சம்பவத்தை லூக்கா குறிப்பிடவில்லை. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு கொள்ளலாம். யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம், மார்க் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு வெறும் இயேசு மாத்திரம் நடக்கலை, யார் கூட நடந்தா சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம பேதுரு கூட நடந்தார். இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறோம், 10ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அது கொஞ்சம் பேருக்கு தெரியும், இங்கே இருக்கிற இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி மக்கள் இருக்காங்க. அங்கே பேதுரு கழிவுகளை ஊற்றுறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, பேதுரு பார்த்தீங்கன்னா பயங்கர அநியாயம் பண்ணுறதை பார்க்கிறோம். சரி, அவனும் மனுஷால் தானே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பிராயச்சித்தமாக கொஞ்சம் பேதுரு கொஞ்சம் நல்லதுதான் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணிடலாம், பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு மாத்திரம் தண்ணி நடக்கலாமா, பேதுரு நடந்த சம்பவத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம், 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் கொஞ்சம் இருங்க. யார் ஜனங்களை அனுப்புறது? Come on, he is Jesus, he is a leader. அவர் தலைவர், அவர் பிரசங்கிக்கிறவர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்களை இயேசு அனுப்புறதோட அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தங்கள் சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இது இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Immediately Jesus made the disciples get into the boat and go before him to the other side while he sent the multitude away. Let me read it again. Immediately, soon after the miracle, after the 12 baskets, immediately Jesus made his disciples get into the boat. சீஷர்களை படகளை ஏற பண்ணி அப்புறம் and go before him to the other side while he sent the multitude away. multitudeனா 1-2 கிடையாதுமா. எத்தனை பேர்? ஒரு 25
கிட்ட 24,000 பேர் இருக்காங்க. அவரை ஒத்தாள். இந்த ஜனங்கள் சீசர் எங்கே அனுப்புகிறார்? அவர் படகுல ஏறுனானா ஏற மாட்டேங்கிறான், ஏறுடானா ஏற மாட்டேங்கிறான். இவர் பேதுரு ஏறினா யோவான் இறங்குவார். இல்லை 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 ஜீசஸ் நான் வர ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைப்பா வேண்டாம், என் போங்க சொல்லிட்டு அப்படி அவங்கள அப்படி படகுல ஏற்றி படகு என்ன பண்ணார்? தண்ணியில் தள்ளி அதான் அனுப்பி விட்டார். அனுப்பிவிட்டு இவ்வளோ பெரிய ஜனங்க. ஆமாம், ஏமா இப்படி பண்ணுறார்? மத்தேயு அழகாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Why did Jesus do this? சீஷங்களை சொல்லியிருக்கலாமே. இத்தனை ஜனங்களை அனுப்புகிற இயேசுடைய வேலையா அது? ஏன்னா யோவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். யோவானில் என்ன பண்ணாங்க, அங்கே பார்க்கும்போது இந்த ஜனங்க மெதுவாக இவரை என்ன வாக்கணும்னு பார்த்தாங்க, ராஜா வாக்கணும்னு பார்த்தாங்க. இவருக்கு ஒருத்தர் என்ன பண்ணால் ஏதோ ஒரு கிரீடம் கொண்டாந்து, டே இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், மோளை கொண்டா, இவர் என்ன வைக்கலைங்க, ராஜா வாக்கலாம். நீ என்ன ராஜா வைக்கிறதா? அதுவும் என்ன காலம் தெரியுமா? இது பஸ்கா பண்டிகையின் காலம். யோவானில் வாசிக்கும் பொழுது பண்டிகையின் காலம். ஸோ இந்த நாட்களில் ராஜா பார்க்கலாம்னா இவர் உடனே வேலைக்காரன் ஆயிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய தேவன். ஆமென். இன்னைக்கு விட்டா போதுமே, உடனே என்ன ஆகிடுவாங்க, உடனே உட்காந்துட்டு நான் ஒன்றும் ஆள். அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, என்ன அவங்க தான் வலி கட்டாயம் பண்ணி என்ன ராஜா வாக்கிட்டாங்க. இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜனங்களை இவ்வளோ நாள் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஆகும் பாருங்க. ஞானஸ்நான ஆராதனை முடிஞ்ச பிறகு அடுத்த ஆராதனை இருக்குது, என்ன பண்ணுங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி ஒருத்தர் கிளப்பிடுவார். இது மாதிரி தான் இயேசு என்ன பண்ணிட்டார், கிளப்பிட்டாருமா. திஸ் இஸ் த சீன் வி see. ஐயா இயேசுனா எனக்கு என்னன்னா பிரசங்கம் பண்ணணும், அற்புதம் செய்யணும், கலங்காது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆசீர்வாதம் இப்படி தான் சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுறாருன்னா படகுல அனுப்புகிறாரு, ஜனங்களை துரத்தி அனுப்புகிறாரு. என்னப்பா you see a different Jesus. It's for a reason. Because you need to have a proper understanding of Jesus. இன்னைக்கு பல நேரத்தில் இயேசுவை குறித்து தானே ஒரு சரியான வரைபடம் இல்லை. இயேசு சொல்ற, ஐயா மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரலையா, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அருமையானவர்களே, அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இயேசுவை போல நீங்கள் நான் வாழ வேண்டும் என்றால் அறிந்து கொள்ளலாம். இதுதான் நம்முடைய இயேசு. அவர் சீஷருடைய பாதங்களை கழுவினவர். எனக்கு எந்த விதத்தில் அருமையானவர்களே, கிறிஸ்தவன் என்றால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில், குறிப்பாக ஊழியக்காராய் அருமையானவர்களே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இது. நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். இதை தான் பார்க்கிறோம். வாசிக்கலாம், 22 மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளில் ஞானஸ்நானம் எடுக்கிற மக்கள் உண்டு. இது ஒரு மிக சந்தோஷமான ஒரு நாள். ஆனால் இந்த நாளில் நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன, இந்த ஞானஸ்நானம் எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய ஆண்டவர் குறித்ததான அர்ப்பணிப்பை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பல நேரங்களில் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன தான் வாசித்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, சில கேள்விகள் இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்னவென்றால் வசனத்தை அப்பட்டமாய் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். சில நேரத்தில் அப்படி விசுவாசிக்க கஷ்டமாக இருக்கா, யார் சொல்கிறது கேளு, மற்றவங்க சொல்கிறத கேளு. மற்றவங்களாம் சில காரியம் சொல்ல, குறிப்பாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா சத்துரு சொல்கிறத நம்ம கேட்டால் நம்மளுக்கு சில காரியம் தெரிஞ்சிடும். கிதியோன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். கிதியோன்கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்கிறார், பராக்கிரமசாலியை யார் என்ன பார்த்தா கூப்பிடுறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவன் பலி செஞ்சு கொண்டாடுறான். இதை ஆண்டவர் அங்கீகரித்தார், அதெல்லாம் ரைட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தேகம், தோல் சுருள் கொண்டாடுறேன், எனக்கு அதில் பனி பெய்யணும், அப்புறம் அதுக்கு அதில் பெய்யக்கூடாது, வெளியில் பெய்யணும். இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு கேட்குறான், ஆண்டவர் வார்த்தை சந்தேகப்படுறான். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா நான் சொல்கிறது தான் நீ நம்பலை, யார் சொல்கிறது கேளு, சத்துருக்கள் சொல்கிறத கேளு. அப்போ சத்துருக்கள் சொன்ன கேட்டதான் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, எனக்கு ஞானஸ்நானம் முக்கியமான காரியம். யார் கேளு தெரியுமா, சத்துரு கேளு. இந்த உலகம் என்ன சொல்லுது, நீ சர்ச்சுக்கு போறியா, நீ ஒன்று கிறிஸ்டியன் ஆள, நீ பைபிள் வாசிக்கிறியா, இன்னொன்று கிறிஸ்டியனா ஆள, பைபிள்லாம் வாசிக்கலாம், நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, என்ன வாயிட்ட நீ, யார் சொல்கிறா, யாருமா சொல்கிறா, ஆமாவா இல்லையா, நீ பைபிள் வாசிக்கலாம்,
நீ சர்ச்சுக்கு போகலாம், கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு இருக்கலாம், எல்லாம் பாட்டு பாடலாம், அதெல்லாம் நீ கிறிஸ்டியன் கிடையாது. நீ என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்கிறியோ அன்னைக்கு நீ என்ன ஆகிட்ட அப்படின்னு யார் சொல்கிறா? உலகம் சொல்லுதா இல்லையா? அட்லீஸ்ட் உலகம் சொல்கிறது யார் கேளுமா? அந்த அளவுக்கு இந்த ஞானஸ்நானம் முக்கியமானது. நம்ம முக்கியப்படுத்துறது இல்லை, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சத்துரு சொல்கிறாமா, ஐயா என்னைக்கு இந்த ஞானஸ்நானத்தை நீ எடுக்கிறியோ பல நேரத்தில் ஞானஸ்நானம் அது நாங்கள் சும்மா தண்ணியில் போயிட்டு வந்தால் பெரிய காரியமா இல்லை. அவங்க பார்க்குறாங்களே ஞானஸ்நானம் என்னைக்கு எடுக்கிறியோ அன்னைக்கு நீ உண்மையாகவே என்ன ஆகிட்ட நீ கிறிஸ்தவனாய். இதை உலகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே சில நேரத்தில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? யாரை கேட்க வேண்டியதாக இருக்குது? யார் சொல்கிறத? உலகம் சொல்கிறத கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேதாந்தத்தில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதிகம் கேட்கப்படும். லூக்கா 12:48 வாசிக்கிறோம், அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதிகம் கேட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிற மக்கள் உண்டு. கர்த்தர் சித்தமான 3 பேர் இன்னைக்கு எடுப்பாங்க. அவங்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன், மற்றவங்களை பார்த்து சொல்லுகிறேன். இந்த சபையில் கர்த்தர் வசனத்தை தருகிறவராக இருக்கிறார். அதிகமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதிகமாய் பலன் கொடுக்க வேண்டும். அதிகமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு கிட்ட அந்த போர்த்துவார் மணி வந்து கேட்குறாங்க, வாப்பா வாப்பா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவன் சொல்லியிருப்பாங்க, இதே நான் இன்னொருத்தனை கூப்பிட்டுருந்தா உடனே வந்திருப்பான். நீ என்னடா பிகு பண்ணிகிட்டு இருக்க? அதுக்கு தான் யோசேப்பு சொல்கிறான், ஐயா உங்களுக்கு என்னம்மா தெரியும், என் எஜமா எல்லாத்தையும் யார் பொறுப்பில்? என் பொறுப்பில் கொடுத்துருக்கிறாரு. அதிகம் கொடுக்கப்பட்டது ஆகியா நான் எப்படி செய்ய முடியும்? இதான் அருமையோட கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிகம் கொடுக்கப்பட்டது ஆகியால் அதற்கேற்றபடி நான் வாழ வேண்டும். எபிரேயர் 5:12 வாசிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். அதிகம் கொடுக்கப்பட்டது அதிகம் அருமையோடு எதிர்பார்க்கப்படுகிறது. தானியேல் 11:32 2வது பகுதியில் வாசிக்கிறோம், தங்கள் தேவனை அறிந்த ஜனம் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அருமையோடு இன்றைக்கு when much is given much is expected. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை ஊழியத்துக்கு சுவிட்சர்லாந்து பகுதியில் போயிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன ஒரு ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு ஐ லைக் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மாடுகளாக இருந்துச்சு. அந்த மாடுலாம் நிறைய லிட்டர் கறக்கும். ஸோ அப்போ அவர் ஜெர்மனில் பேசி டச்சில் பேசிகிட்டு இருந்தார். இவ்வளோ பாஸ்டர் மொழிபெயர்த்தில் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரீடு, இது காலையில் இத்தனை லிட்டர் கறக்குது, சாயங்காலம் இத்தனை லிட்டர் கறக்குது, அப்படி இருக்கலாம். அப்படியா, வெரி குட். அப்புறம் அப்படி ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கறந்துச்சுன்னா அதில் உடனே நான் வந்து வெட்டு கூப்பிடுவேன். நான் அவர் பார்ப்பார், ஊசி போடுவார். இல்லை சரி அது பால் திரும்பி கொடுத்துருவோம். ஏன்னா இது பாருங்கள் ஐயா, இது வந்து இந்த ப்ரீடு வந்து அது மாத்திரம் இந்த தீவனம் தரேன் நான். இப்படிலாம் கொடுத்தா என்ன பண்ண மரியாதையா இந்த பால் கொடுக்கணும். ஏன்னா அதிகம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவர் என்னமோ சொன்னார், டச்சில் என்னமோ சொன்னார். அது என்ன பாஸ்டர் மொழிபெயர் சொன்னார், அவர் வந்து பால் கொடுக்கலன்னா வெட்ட கூப்பிடுவார், அப்படி பால் தொடர்ந்து கொடுக்கலன்னா வெட்ட கூப்பிடுவார். வெட்டினரி டாக்டர் கூப்பிடுவார், அடுத்தது வெட்ட ஆளை கூப்பிட்டுருவார். ஐயா அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளது அதிகம். Church, please understand. So faith is, I need to live this. நான் வாழ வேண்டும். இந்த சம்பவத்துக்கு மறுபடியும் வரலாமா? Let us come to this place. இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டர் walking on water. I'm not surprised with Jesus walking on water. இயேசு தண்ணியில் நடந்தது அது ஒரு பெரிய அற்புதம் இல்லை. இயேசுனா அவர் நடப்பாருங்க. ஆமென், ஆமாவா இல்லையா? இயேசு நடந்தது ஒரு பெரிய அற்புதம் இல்லை. இன்னைக்கு சிலவங்க இயேசு நடந்தார், ஆமாங்க, அவர் நடக்கலைன்னா பெரிய ஆச்சரியம். இயேசு நடக்கலன்னு ஆச்சரியம். வாசிக்கலாம் அருமையோடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். Acts chapter 3 verse 11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து ஜனங்க எப்படி வந்தாங்களாம்? பிரமித்து ஓடி வந்தாங்களாம். பிரமித்து நாங்க அப்படி ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஐயோ வரேன், அந்த பிறவி சப்பானி நடக்கிறான். டே என்னடா நடக்கிற? பேதுரு சொல்கிறேன், என்ன ஆச்சரியப்படுற? யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாரும் என்ன வச்சுருப்பாங்க கையில்? உடனே எல்லா ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருப்பாங்க, எல்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க, இப்படி வீடியோ எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பேதுரு வந்து என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? எல்லாருடைய ஐஃபோன் மைஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க?
உடைச்சிருப்பான். இன்றைக்கி அப்படியே அடிக்கடி உடைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்துடுறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ சே தீஸ் திங்ஸ் பிகாஸ் யூ நோ வாட், sadly people are surprised over divine miracles. This is something which is expected. நல்லா கவனிங்க, இது எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. இன்னொரு எதிர்பார்ப்பு சொல்கிறேன். சாமுவேல் அதிக ஜபத்துக்கு பிறகு கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். அன்னாள் நேர்ந்தபடி சாமுவேலை ஆலயத்தில் விட்டு விடுகிறாள். வருஷந்தோறும் அன்னாள் என்ன பண்ணுவா, ஒரு சின்ன சட்டை. மறுபடியும் ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இமெயில் கிடையாது, வீடியோ கால்லாம் கிடையாது, அந்த நாட்கள் ஃபோட்டோலாம் கிடையாது. ஸோ இன்னொரு இடத்துல சாமுவேல் வளருகிறான். அன்னாள் ஒரு சட்டையை தைக்கிறார். என்ன தைக்கிறான்னா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சட்டை தைச்சி போய் அந்த வருஷ முடிவில் பையனுக்கு போட்டு பார்த்தா அந்த சட்டை எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன். அருமையாவுள்ளே 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன சம்பவம்னா, தாவீது புலம்புகிறான். என்ன புலம்புகிறான்னா, அப்னேர் செத்து போயிட்டான். ஏன் செத்து போயிட்டான்? அதான் தாவீதுக்கு அவனுக்கு ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா சாகக்கூடாது. அப்னேர் ஒரு பராக்கிரமசாலி. அவன் சவுலுடைய மெய்காவலாளன். அவன் he was a warrior, commander in chief. அது மாத்திரமல்ல, அவன் இருந்த இடம் எப்ரோன் பலசாலி, சாகரத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆனாலும் அப்னேர் செத்து போனானோ என்று மதிக்கட்டம் சாவது போல் அப்னேர் செத்து போனது தாவீது புலம்புகிறான். என்னன்னா, நான் எதிர்பார்க்கலையே. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அன்னாள் எதிர்பார்க்கிறாள் சாமுவேல் வளரணும். தாவீது எதிர்பார்க்கிறான், நீ எப்ரோன்ல சாக கூடாது. இந்த நாளில் நம்மிடத்துல தேவன் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்க. என்ன எதிர்பார்ப்புனா, என்கிட்ட விசுவாசம் குறைய கூடாது. ஆனால் இந்த சம்பவத்தில் அதை தான் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஏமாந்து போகிறாரா இல்லையா? வாசிக்கலாமே. இந்த சம்பவத்தில் பார்க்குற காரியம் என்னவென்றால், சாயங்காலம் ஆச்சு. வாசிக்கிற 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14:24 23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். அதற்குள்ள ஜனங்க அனுப்பிட்டு மலை மேலே ஏறுறாரு. இங்கே போட் எங்கே போகுது? தண்ணிக்குள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே போகும்போது யோவான் திரும்பி பாரு ஜீசஸ் எங்கே போகிறாரு? மலை மேலே பார்த்துட்டே போகிறான். இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சாயங்காலம் ஆச்சு, இருட்டாச்சு. நமக்கு நடந்த சம்பவம் தெரியும். இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, பேதுருக்கு இந்த படகு, இந்த கடல்லாம் புதுசாக பழசுங்களா? பழசு, புதுசு கிடையாது. நமக்கெல்லாம் இந்த சம்பவம் புதுசு. ஆமாம், போனாங்களா, நடுராத்திரி இருந்துச்சா, புகையல் வந்துச்சா, கஷ்டம் வந்து, இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம், புதுசு. பேதுருக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஏன்னா அவன் பிறந்து வளர்ந்ததே எங்கே? இந்த கடலில் தான். இந்த கடலில் தான் வந்து பிறந்து வளர்ந்தான். அது மாத்திரம் இந்த படகு வந்து அவங்க அப்பா காலத்தில் இருக்கிற படகு. ஸோ படகு புதுசு கிடையாது, இந்த கடல் புதுசு கிடையாது ஐயா. இந்த ஒரு புயலும் புதுசு கிடையாது. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்தது. அதில் இயேசு படுத்து கொண்டிருந்தார். அந்த புயலெலாம் புயலுக்கெல்லாம் தாண்டி வரத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டார். புயலும் புதுசு கிடையாதுமா. பின் என்ன தாங்க புதுசு? பார்க்கலாம். அந்த பேதுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடல் புதுசு கிடையாது, புயல் புதுசு கிடையாது. பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், யூ நோ, இன் தி ஸ்டோரி. லெட்ஸ் ரீட். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளே படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலையினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, என்னம்மா ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம் என்று எண்ணி, ஆவேசம் நினைச்சுக்கிட்டு, இல்ல ஆவேசம் என்று சொல்லி. அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னம்மா? ஆவேசம் நினைக்கிறது வேற, ஆவேசம் சொல்றதுன்னா இது கன்ஃபார்ம் பேய் தான். இது பேய் தான். ஏமா சீஷர்கள் பேய் தான் நினைச்சாங்க? ஏன் தெரியுமா? நான் ஒரு கொந்தளிக்கிற கடலில் போயிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் சமாளிக்கிறத கற்றுக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து ஒருத்தர் நடந்து வராரா? இது அசாதாரணமான காரியமாச்சே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாச்சே. அப்படின்னா இது என்னதான்?
சொல்லுங்க, பேய் தான். ஏன் ஆண்டவரா இருக்காதா? நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதான் நம்ம we see ourselves in this place. இப்படிப்பட்ட நேரத்தில் பேய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. இவங்களாம் ஆண்டவரை அறியாத மக்கள் இல்லை, இவங்களாம் சீஷர்கள். ஐயா, இயேசுவோடு இருந்து பழகின அற்புதத்தை, அடையாளத்தை, வல்லமை கண்ட மக்கள், உபதேசத்தை கண்ட மக்கள். ஆனாலும் அவங்க மைண்ட்ல வர்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? கோஸ்ட். சந்தேகம் கிடையாது, they were confirmed. ஆமென். பல நேரங்கள் அருமையாவளே நம் பிரச்சனையோடாக கடந்து போகும்பொழுது நம்ம நம்புகிறோமா? பாஸ்டர், நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு பிரச்சனை வருது பாஸ்டர். நான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா, அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து பொண்ணு சிக்காரா, அப்படி எங்கள் வீட்டுக்காரர் சிக்காராரு, இவங்க சிக்காராரு. என்ன தயவுசெய்து ஜாம் பண்ணுங்க பாஸ்டர் நீங்கள். ஐயா, இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்கேம்மா நான். இவங்கெல்லாம் அவிசுவாசிகள் கிடையாது, விசுவாசிகள், ஜெபிக்கிறவள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர், எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. ஆனாலும் they more believe in a ghost than God. உண்மை. அவங்க ஏதோ எனக்கு பண்ணிட்டாங்க. ஐயா, என்னம்மா இது? இன்னைக்கு நம்ம ஆண்டோட பிள்ளைகள் இல்லையா? இந்த அசாதாரணமான காரியத்தை நாம் ஆண்டவரை நம்புகிறோமா, இல்லாவிட்டால் சத்துருவை நம்புகிறோமா? அவங்க சொல்றாங்க, ஆவேசம் என்று சொல்லி, வாசிமா, ஆவேசம் என்று கலங்கி, சீக்கிரமா சீக்கிரமா பயந்தார்கள், பயத்தினால் அலறினார்கள். ஐயா சோத்திரம், பயமுறுத்தணும். இப்போ பயத்தினால அலறினார்கள். அலறாங்கன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க? அலறும் போது தான் சொல்றாங்க, ஐயோ பேய் 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 பேய். ஏயா திரும்ப திரும்ப பேய் பேய்ன்னு சொல்ற? ஏன்பா பேய் அலற? கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு I'm asking you, why are you attributing this to the devil rather than God? I know it's something super. ஐயா, இந்த புயல் இல்லைன்னு சொல்லல, புயல் மேல ஒரு அசாதாரணமான காரியத்தை மறுக்கவில்லை. ஆனா அதை உடனே எதுக்கு சொல்றோம்? நம்ம பிசாசுக்கு சாட்டுகிறோமே. Isn't it wrong? I know உன் பிள்ளை வியாதிப்பட்டது உண்மை, உன் குடும்பத்தில் அடுத்தடுத்து வியாதி வந்தது உண்மை, நான் அதை மறுக்கல. ஆனா அது நிமித்தம் இதுக்கு காரணம் யாரு? பிசாசு. இது காரணம் என்ன? செய்வன. இது காரணம் என்ன? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சூன்யம் பண்ணிட்டாங்க. ஐயா, இன்னைக்கு எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் மாய்படி they confess a ghost rather than God. And that's what we see. தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, ஹல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள். கொஞ்சம் இருங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட மெதுவா பேசினா இன்னும் எப்படி யோசிச்சு பாருங்களேன். உடனே இயேசு அவர்களோட பேசி. யாரு உடனே? இயேசு அவர்களோட பேசி. இயேசுன்றது யாருக்கு தெரியும்? இயேசுன்றது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும், அங்க தெரியாது. It's a narration. Nice கவனிங்க ப்ளீஸ். Look into this passage. இயேசு அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அவங்க ஆவேசம் நினைக்கிறாங்க. நரேஷன்ல வாசிக்கிறோம் இயேசு சொன்னார்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு இயேசுன்னு தெரியல. அவர் சொன்னது என்ன? நான் தான், பயப்படாதீர்கள். நான் தானா? ஐயா, இன்றைக்கு நான் தான் என்ற தேவனை கண்டுகொள்ள முடிகிறதா? இது ஒரே வேளை ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தார், இது நான் தான் இயேசு சொல்ல. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு என்ன சொல்ல? நான் தான் இயேசுன்னு சொல்லல. மொட்டையா சொன்னாருமா? நான் தான் சொன்னார். இந்த அந்த நான் தான் ஆண்டவரை கண்டு கொள்ள முடிகிறதா? இன்னைக்கு சபை அப்படி இல்லையே. எனக்கு என்ன சொல்லுங்கன்னா, நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க, அப்படி தெளிவா சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் உங்களை விசுவாசிப்பேன், அப்பொழுது நான் நம்புவேன், அப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்க நான் தான் எப்படி சொல்றீங்க? மொட்டையா சொல்றீங்க. நான் தான் மொட்டையா சொல்றீங்க. கூட எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் அப்படி நான் தான் யெகோவா ஈரே. சோத்திரம் ஆண்டவர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். நான் தான் நல்ல மேய்ப்பன். வெரி குட் நல்ல மேய். இப்போ எனக்கு தெரியுது ஆண்டவர், நீங்க தெரியுது. நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ரொம்ப ஆண்டவர், நம்ம ஆண்டவர் பேசுறார்.
நான் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஓ வண்டர்ஃபுல், ஆண்டவர் பேசுறார். நான் தான் அல்பா ஒமேகாமா இருக்கிறேன். ஓ ஆண்டவர் பேசுறார். நான் தான் யெகோவா நிசி. இதெல்லாம் இருக்குமா? Can you believe when he says it is I? Sadly the church wants. அப்புறம் சொல்லுங்க ஆண்டவரே, அப்புறம் சொல்லுங்க. சில நேரத்தில் ஃபோனில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்க மற்றவங்க எடுத்த பிறகு சொல்ல, அவங்ககிட்ட சொல்லாதீங்க, ஃபோன் அவங்ககிட்ட கொடு. அப்புறம் யார் சொல்லி பார்க்க, நான் தான் பேச, நான் தானா அப்படி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க. ஏன்னா நான் தான் சொன்னது எனக்கு பத்தலை. Isn't it sad that church is in that state? நம்ம என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? நான் தான் ஜீசஸ் சொல்லுங்க, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுங்க. எல்லாம் இருக்குமா? ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், he didn't say again. ஜீசஸ் இயேசுன்னு சொன்னது நரேஷன், அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஆவேசம் நினைக்கிறாங்க. அவர் உடனே அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த நாளிலே ஐ டோன்ட் நோ வாட் ஸ்டார்ம் யூ ஆர் இன். எப்படிப்பட்ட புயல் இருக்கு எனக்கு தெரியலம்மா. ஆனால் ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு சே ஐ எம் ஜீசஸ். தயவு செய்து எதிர்பார்க்காத. அவங்களுக்கு இந்த செய்தி இல்லை. இந்த செய்தி யாருக்கு தெரியுமா? அவரை அறிந்தவர்களுக்கு. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நான் தான், நான் தான். அத்தனை பேர் இருந்தாங்கம்மா, ஒருத்தன் பிடிச்சிட்டாம்மா, அதை ஒருத்தன் பிடிச்சிட்டான். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான், பயப்படாதுன்னு சொன்னார். பேதுரு அவரை நோக்கி, பேதுரு 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 அவரை நோக்கி, ஆண்டவரே, என்ன சொல், பேதுரு அதை நோக்கின்னு சொல்லியிருக்கணுமே, ஏன்னா அது என்னதுங்க, அது ஆவேதான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா. பேதுரு பிடிச்சிட்டாமா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆமென். அந்த இடத்துல நான் தான் என்பதை விளங்கி கொண்டால் இன்னும் நமக்கு நிறைய இருக்குமா? இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு இந்த புயல் அடங்கணும், நான் கரை சேரணும். ஆனால் நான் தான் என்ற அறிவை பெற்றவர்களுக்கு அதுக்கு மேலே சுவாரஸ்யம் உண்டு. நிறைய பேர் எதுக்கு ஆலயத்துக்கு வராங்க? எனக்கு புயல் போகணும், நான் கரை சேரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு இது ஆனோ, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் சில நான் தானே விளங்கி கொண்ட சில மக்கள் உண்டு. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் நான் நடக்கணுமே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையாக உள்ள இப்படிப்பட்ட மக்களை தான் தேவை. ஆகையால் அதிகம் கொடுக்கப்பட்ட இடத்துல அதிகம் கேட்க. ஆமென், ஆமென். இப்போ வழங்குதம்மா, அதிகம் கேட்கப்படும். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, படகை விட்டு இறங்கி, ஐயா இது சரியான பதம் கிடையாது. இங்கே நடுக்கடல்லேருந்து படகுலேருந்து இறங்க மாட்டாங்க, படகுலேருந்து குதிப்பாங்க. நடுக்கடலில் படகுலேருந்து குதிக்கணும். கரையில் தான் படகை விட்டு, கரையிலன்னு போனால் படகை விட்டு இறங்கலாம். இது கரையில் பேதுரு, இது வந்து நடுக்கடல் இது. ஆனால் பேதுரு படகை விட்டு அப்படி இறங்குறாம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி காலை வச்சு அப்புறம் கையை படகுலேருந்து எடுக்கிறான். ஐயோ யோ 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 ஐயா, எனக்கு வழங்கலம்மா. எனக்கு ஐயா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேராக பேதுரு போனால் தண்ணிக்குள்ளே போனால், ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அங்கேருந்து சில நேரத்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவாங்க தெரியுமா? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட பின்னாடி ஒருத்தர் ஓட்டிகிட்டே போவாங்க. விட்டுறாத நான் வீட்டில் வந்து சொல்லி பாதியில் விட்டுருவாங்க தெரியுமா? பாதியில் விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் சொல்லும், பாதி விட்டுருன்னு சொல்கிற கூட்டம் இருக்குது தெரியுமா? பிடிக்காத, அவங்க பிடிக்காத. பேதுரு அப்படிப்பட்ட ஆளுமா. பேதுரு அப்படிப்பட்ட ஆள். அவன் படகு விட்டு இறங்கி நிற்கிறாம்மா தண்ணி மேலே. படகுலாம் கை எடுத்துறான். நன்றாக இருந்து கொள்ளலாம். ஏசு கிட்டே இல்லைம்மா. ஏன் கிட்டே இருந்ததுனா அவன் ஆவேசம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தூரத்தில், இருட்டில் இயேசு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். அவ்வளோ தூரம் இப்போ பேதுரு நடக்கணும். நடந்தான். ஆமென், நடந்தாம்மா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, கொஞ்சம் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு. உன் புயல் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறாய்.
ஆமென். வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் எவ்வளோ இருக்குது, ஆனால் திரும்பி பார்த்து இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோமா, கர்த்தருடைய கிருபையில் தாண்டி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிக்கலாம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து பயந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி உடனே மறுபடியும் பார்க்கிறேன், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அவருக்கு இப்போ கேள்வி, இயேசுக்கு கேள்வி. என்ன கேள்வி? நல்லா தானப்பா இருந்த, உனக்கு இருக்கிறது என்ன விசுவாசம், அவிசுவாசம், என்ன சந்தேகம்? அநியாயமான சந்தேகம். இது அநியாயமான. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த சந்தேகம் ஒன்று இருக்கக்கூடாது பேதுரு. என்ன நீ யார் தெரியுமா? படகை விட்டு இறங்கின பேதுரு. நான் தான் சொல்லும் பொழுது என்னை கண்டு கொண்ட பேதுரு. அந்த படகை விட்டு படகுல கை வச்சுட்டு நடக்கல, படகை விட்டுட்டு நீ கடந்து வந்த பேதுரு. இவ்வளோ தூரம் கடந்து வந்து இப்போ எப்படி நீ சந்தேகப்படலாம்? எனக்கு விளங்கல. I don't understand because you know what? I'm unable to believe that you have doubt. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் அருமையுள்ள சந்தேகத்துக்கு இடம் இல்லையா? மற்றவங்க சந்தேகப்படலாமா? ஆனால் நீங்கள் நான் அப்படி இல்லை. நம்மலாம் தண்ணியில் நடந்த மக்கள். இவ்வளோ தூரம் துன்பம், கஷ்டம், வியாதி, வியாகுலம், கஷ்டம் எல்லாத்திலும் தாண்டி வந்தாச்சு. இந்த நிலையில் சந்தேகப்படலாமா? ஏப்பா சந்தேகப்பட்ட? Why did you doubt? It's an unrealistic doubt. Please understand. God expect, come on, you and I cannot. மற்றவங்க செய்யலாம், மற்றவங்க சந்தேகப்படலாம், மற்றவங்க கேள்வி கேட்கலாமா? நீங்கள் நான் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூடவே கூடாது, நியாயம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புயல் இருந்தாலும் மறுபடியும் என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். அந்த நான் தானே விளங்கி கொண்ட மக்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு வேற இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லணும், நான் தான் யெகோவா ராஃபான்னு சொல்லணும், நான் தான் யெகோவா நிசின்னு சொல்லணும். ஆனால் நான் தான் சொல்லி விளங்கிக்கிற மக்கள் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதும்மா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை நான் தான் என்று விளங்கிக்கிற மக்களாய் அருமையான ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நீங்களும் நானும் என்ன இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கடந்து வந்துட்டோம். எவ்வளோ பாதைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் தாண்டி வந்தாச்சுமா. இந்த நிலையில் கிடையாதுமா, சந்தேகப்படக்கூடாது. அப்படி பட்டா ஆண்டவர் கேட்குறேன், நியாயமாக இருக்கேப்பா, நீ போய் என்ன சந்தேகப்படல, நீ போய் சந்தேகப்படலாமா? நீ நடக்கிறது தண்ணியில் நடக்கலை, நீ எதில் நடக்கிற? விசுவாசத்தில் நடக்க. நீ எதில் நடக்கிற? என் வார்த்தையில் நடக்கிற. அதை தான் பேதுரு சொல்கிறான், நான் நடக்கலை, நான் நடக்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவன் பேதுருக்கு தெரியும், அவர் சொன்னால் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை நிறைவேற்றுவார். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் ஆகையெல்லாம் பேதுரு சொல்கிறான், ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் வரேன் கேட்கலையே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாளில் நீங்கள் அந்த வார்த்தை பெற்றது உண்டானால் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு ஞானாசனம் எடுக்கிற சகோதரனை இன்னைக்கு நீ அந்த தண்ணிக்குள்ளே கால் வைக்கணுமா? இந்த தண்ணியில் காலை வைக்கும்போது அறிந்து கொள், இந்த வார்த்தை உன்னை வழி நடத்தும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒளியாதுமா. ஹல்லேலூயா. ஆகையால் எந்த எக்காரணத்துக்கு கொண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நானும் அருமையோடு விசுவாசிகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And so we need to understand we cannot have an unreasonable doubt. Shall we close our eyes and pray? கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? Believer is my identity. விசுவாசி என்பது என் அடையாளம். எவ்விதத்திலும் அதை நான் என் அடையாளத்தை இழக்கக்கூடாது. ஆமென். எனக்கு இந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தானே, எனக்கு பார்த்த காரியம். நான் தான் சொன்னால் அதை விளங்கிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணுமா நான்? அதுக்கு மேலே அவர் சொல்கிறது எதிர்பார்க்கறது தப்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தான் ஆச்சரியப்பட்டார் அவர். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், அதுக்கு மேலே எனக்கு பிரசங்கம் அதெல்லாம் அவசியம் கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐயோ, இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எதிர்ப்பார். இதுதாம்மா விசுவாசி.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு வார்த்தையை நான் தான் சொன்னான் நம்புகிற விசுவாசி அவசியம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வேணுமே, மற்றதெல்லாம் வேணுமே. எனக்கு சுகம் கிடைச்சா தெரியும், ஆமாம் நான் நம்புகிறேன். எனக்கு நான் தேவை கேட்குற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நான் நம்புகிறேன். ஆமாம், இல்லைங்க. அவன் நான் தான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மோசையாய் காணப்பட வேண்டும். மற்றவங்களுக்கு யெகோவா ராஃபா, மற்றவங்களுக்கு யெகோவா இசி, ஆனால் மோசைக்கு வெறும் யெகோவா யாவே. ஹல்லேலூயா. இருக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேலே நமக்கு அவசியம் இல்லைம்மா, மற்றவங்களுக்கு வேணால் தேவைப்படலாம். ஆனால் நமக்கு அருமையாவுள்ளே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவரை அப்படியே கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.